நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நாங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. இப்போ நேற்று நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில திமுகவை காப்பாற்றுவது, பாதுகாப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய கடமை நாங்கள் கருதுறோம். தெளிவா நாங்க 10 வருஷமா நாங்க இந்த அரசியல பேசி வரோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில தான் நான் மீண்டும் சொல்றோம், திமுகவை தனிமைப்படுத்த திட்டமிடுறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்த திட்டமிடுறாங்க. ரெண்டையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க அனுமதிக்க கூடாது என்பதான் எங்களுடைய விண்ணப்பம். அதனால நாங்க தனி சின்னத்திலேயே போட்டியிருந்தாலும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இப்போது திமுக தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்தும் ஜனநாயக விரோத சக்தியிடமிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே அரசியல் ஆளுமையும் திட்டமிடலும் செயல் நோக்கங்களும் திமுக மட்டும்தான் இருக்கிறது. நான் துணிஞ்சு நான் சொல்லுவேன். சார், இவ்வளவு பேர் திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்கிறத மட்டும் வச்சு பேசாதீங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால பல ஆய்வுகள் நடைபெற்று இருக்கு. பல பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொன்னிச்சு, என் பேரம்பத்தியும் சொன்னிச்சு, எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஒரு ஓட்டாச்சும் இவங்களுக்கு போடுமே நினைச்சோம், இப்படி எல்லாருமே நினைச்ச விளைவா மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. பல பேர் என்ன சொல்றாங்க, எங்கள பிள்ளைகள் ரொம்ப வற்புறுத்தினாங்க, இந்த முறை மட்டும் மாற்றி போடுமே நினைச்சு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக ஆளுக்கால ஒரு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான ஆய்வுகள் கள நிலவரங்கள்லாம் இனிமேதான் தெரிய வரும். திமுகவை நிராகரிச்சிட்டதாகலாம் நீங்க அவ்வளவு எளிதில் நீங்க சொல்லிட வேண்டாம். மீண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. திமுக என்பது படுத்தாலும் யானை படுத்தாலும் குதிரை உயரம் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு கட்சி, வலிமையான ஒரு கொள்கை இயக்கம். அதிமுகவை பந்தாடுறது மாதிரி திமுக பந்தாட முடியாது. பல மோசமான தோல்விகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் எழுந்து வந்த இயக்கம் திமுக நம்ம பார்க்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையின் போது 1991 எல்லா தொகுதிகளிலும் திமுக தோத்துச்சு, 2 இடத்துல ஜெயிச்சாங்க. அந்த இமாலய தோல்வியிலிருந்து அவங்க மீண்டு வரலையா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக ஆட்சியில திமுக டெபாசிட் இருந்துச்சா இல்லையா? 3வது இடத்துக்கு போனுச்சு. அதை கடந்து திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால திமுக கொள்கை ரீதியாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. நாம கவலைப்படுறது அண்ணா திமுக தான். ஏன்னா வலிமை மிக்க ஒரு தலைவர்கள் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தாரு, சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அது போன்ற ஒரு வசீகரம் மிக்க ஆளுமை மிக்க தலைமை இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக பந்தாடப்படுது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுகிறோம்.